தெலுங்கு மொழி பேசும் மக்கள் குறித்து இழிவாக பேசிய வழக்கில் கைதான நடிகை கஸ்தூரியை நவம்பர் 29ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 10 நாட்களாக தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை தனிப்படை போலீசார் நேற்று ஹைதராபாத்தில் வைத்து கைது செய்தனர். இன்னொரு ரெய்டு வந்தால் அதிமுகவை பாஜகவுடன் இணைத்தாலும் இணைத்து விடுவார்கள் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னையில் திருமண நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசு முன்னெடுத்துள்ள நல்ல திட்டங்களை பார்த்து எதிர்க்கட்சித் தலைவருக்கு கோபம் வருகிறது என்றார். மதுரை அருகே சின்ன உடைப்பு பகுதியில் விமான நிலைய விரிவாக்க பணிக்கு வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து வீடுகளை காலி செய்ய 1 வார கால அவகாசம் அளிக்கப்பட்டதால் போராட்டத்தை கைவிட்டு மக்கள் கலைந்தனர். தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாலத்தீவு மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதி முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதி வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மழைக்கு வாய்ப்பிருக்கிறது. நாகை சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. நாகூர், சிக்கல், வேளாங்கண்ணி, கீழ்வேளூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்தோடியது. நிதியை பகிர்ந்தளிப்பது தொடர்பாக ஆய்வு நடத்துவதற்காக ஒன்றிய அரசின் 16வது நிதி கமிஷன் குழு அதன் தலைவர் அரவிந்த் பனாகாரியா தலைமையில் இன்று மாலை தமிழகம் வருகிறார்கள். வரி பகிர்வு மற்றும் திட்டங்களுக்கான நிதி குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அவர்கள் நாளை ஆலோசனை நடத்தவுள்ளனர். தஞ்சாவூரில் திருநங்கையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட திருவோணம் காவல் நிலைய காவலர் வினோத் பணி நீக்கம் செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட திருநங்கை அளித்த புகாரின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வினோதை பணி நீக்கம் செய்து மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டார். கோவையில் காவல்துறை அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்ற இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கைது செய்யப்பட்டார். அவருடைய மகன் ஓம்கார் பாலாஜி கைது செய்யப்பட்டதை கண்டித்து அவர் ஆர்ப்பாட்டம் நடத்த முயற்சித்தார். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டிருப்பதால் ஜிஎஸ்டி சாலையில் வாகன போக்குவரத்து அதிகரித்து காணப்படுகிறது. வாகனங்கள் தடையில்லாமல் செல்வதற்காக பகுதியில் காவலர்கள், போக்குவரத்து போலீசார் அதிக அளவில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போதைய நடிகர்கள் 4 படங்கள் ஓடிவிட்டாலே தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் தாம்தான் என்று கற்பனை செய்வதாக அதிமுகவை சேர்ந்த செல்லூர் ராஜு விமர்சித்தார். மதுரையில் கட்சி நிகழ்ச்சியில் இவ்வாறு பேசி அவர் பரபரப்பை உருவாக்கியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் சினம் கொண்ட சிங்கமாக திமுக விளங்கும். 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று அமைச்சர் சேகர் பாபு பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்தவர், தமிழ்நாட்டில் தாமரை எங்கும் மலராது என்றார். மயிலாடுதுறை அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக இளைஞர் ஒருவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி தனது வீட்டுக்கு அழைத்து சென்ற வினோராஜ் என்பவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்தார் என்பது புகாராகும். காற்று மாசுபாட்டால் ஏற்கனவே கடும் பாதிப்பை சந்தித்துள்ள தலைநகர் டெல்லி தற்போது புகைப்பணியால் மக்களை மேலும் அவதிக்குள்ளாக்கியுள்ளது. காலை 8 மணி நிலவரப்படி அங்கு காற்றின் தர குறியீடு 428 உயர்ந்துள்ளது. இதனால் டெல்லி கடுமையான பிரிவில் வைக்கப்பட்டுள்ளது. முழங்கை காயத்தால் பாதிக்கப்பட்ட இந்திய அணியின் முன்னிலை பேட்ஸ்மேன்களில் ஒருவரான KL ராகுல் இன்று காலை பெர்த்தில் பயிற்சியில் ஈடுபட்டார். பும்ரா, சிராஜ் உள்ளிட்டோரின் பந்துகளை நேர்த்தியாக அவர் எதிர்கொண்டு ஆடினார். இதனால் முதல் டெஸ்டில் அவர் விளையாடுவது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.